வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் வணக்கங்க. நாளைக்கு கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. அக்டோபர் 22 புதன்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் 27 திங்கட்கிழமை சூரசம்ஹாரத்தோட நிறைவு பெறுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்களும், கல்யாணத்துக்காக திருமணம் தடைபடுது, திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறவங்களும் அடுத்த நாள் 28ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதத்தை நிறைவு பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி விரதம் இருந்தேன், நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இப்போது என்னென்ன விரத முறைகள் இருக்குது அப்படின்னா, நிறைய விரத முறைகள் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன். மிளகு விரதம். மிளகு விரதம் எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. 2ஆம் நாள் 2 மிளகு அப்படின்னு, 6ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 6 மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்து விரதம் இருக்கிறதுங்க. இதுதான் இருக்கிறதுல கடுமையான விரத முறை. அப்புறம் இளநீர் விரதம். இளநீர் விரதம் எப்படின்னா, ஒரு இளநீரை மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது. அடுத்து பால் விரதம். சாமிக்கு படைத்த பால் இல்லைன்னா கோயிலில் கிடைக்கும்ல அபிஷேக பால், இதை மட்டுமே 3 வேளையும் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க. அடுத்து பால் பழ விரதம். சாமிக்கு படைத்த பால் மற்றும் பழங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறது பால் பழ விரதம். நான் இந்த விரதம் தாங்க இருந்தேன். எல்லாருக்குமே இப்போ தெரியும்ல உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விரதத்தை எந்த விரதம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேருக்கு ஹெல்த் உடம்பு முடியாதவங்களாக இருப்பாங்க, வயசானவங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா எளிமையான விரதத்தை இருந்துக்குங்க. உங்கள் உடம்பு ஒத்துழைக்குது அப்படின்னா எந்த மாதிரி இருக்க முடியுமோ அந்த விரதத்தை எடுத்துக்குங்க. அடுத்து ஒரு வேளை உணவு. ஒரு வேளை உணவு அப்படின்னா காலையிலையும் நைட்டுக்கும் விரதமாக இருந்து மதியானம் மட்டும் சாப்பாடு செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு சாப்பிட்றது, அப்படி எடுத்துக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா காலையில் ஒரு வேளைக்கு மட்டும் உணவு எடுத்துகிட்டு 2 வேளை இருக்கலாம். அது எந்த வேலைங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா, சாத்வீக உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புளிப்பு காரம் இந்த மாதிரி இனிப்பு, இந்த மாதிரி சுவைகள் இல்லாமல் உப்பு காரம் புளிப்பு இல்லாத உணவுகள், தயிர் சாதம், பால் சாதம், பச்சரிசி கஞ்சி, இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் முக்கியமாக தண்ணி நிறையா குடிக்கணுங்க. தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம அந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது நம்மளோட உடம்பு ஹீட் ஆகும், பயங்கரமாக சூடாகும். ஸோ நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. விரதத்தை சரியாக நம்மளால் இருக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு தண்ணி நல்லா நிறைய குடிங்க. இந்த விரத முறைகளில் நான் இருந்தது பால் பழ விரதங்க. இப்போ விரதத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ விரதம் இருந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா ஆமாம். காலையில் டெய்லி 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில் சட்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றணும். சட்கோண கோலம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பூஜை அறையில் சட்கோண கோலம் போட்டு அதில் 6 விளக்கு 6 தீபம் ஏற்றி பால் பழம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டேங்க. நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் சாமி கும்பிட்டேன். நம்மக்கிட்ட கிடைக்கிற பூவை வச்சு பால் பழம் வெத்தலை பாக்கு, அந்த பால் பழத்தை பூஜை முடிஞ்சோன்னே அதை நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, காலை மாலை 2 வேளையுமே விளக்கேற்றணும். காலையிலையும் விளக்கேற்றணும், சாயந்தரமும் விளக்கேற்றணும். இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, உங்களால் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல, பூஜை பண்ண முடியல அப்படின்னா காலையில் விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்க. உட்காந்து படிக்க நேரம் இல்லை அப்படின்னா சாயந்தரம் இந்த விளக்கேற்றி மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்துகளை படிச்சுக்கலாம். அப்புறம் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், சண்முக கவசம், வேல் மாறல், வேல் விருத்தம், திருப்புகழ், இப்படி ஏதாவது ஒரு பாடலை படிங்க. படிக்க நேரம் இல்லையா, அட்லீஸ்ட் கேளுங்க. நேரம் இருக்கிறப்ப இந்த பாடலை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடலை படிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச முருக மந்திரம் என்ன இருந்தாலும் அதை சொல்லலாம். இப்போ 108 முறை கண்டிப்பாக ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை மட்டுமாவது விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுவீங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து சொல்லுங்கள். அப்புறம் உருவாய் அருவாய் அப்படிங்கிற கந்தர் அனுபூதி பாடலை படிங்க. நான் அந்த உருவாய் அருவாய் கந்தர் அனுபூதி பாடலை படித்தேன்.
108 முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை சொன்னேன். அப்புறம் குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை படித்தே ஆகணும். என்ன அப்படின்னா, செகமாயுற்ற நகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடல் ஊறி அப்படிங்கிற திருப்புகழ் பாடலை கண்டிப்பாக படிங்க. அந்த திருப்புகழ் பாடலையும் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் கடைசியில் கொடுக்குறேன். இந்த பாடலை கண்டிப்பாக அந்த திருப்புகளை காலையிலையும் மாலையிலையும் இருவேளையுமே இந்த பாட்டை படிக்கணும். அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க. பகலில் தூங்கக்கூடாதுங்க. இப்போ காலையில் 6 மணிலேருந்து கண்டிப்பாக சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. தூங்காமல் இருக்கணும். 6 மணிக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு வைக்கிற பால் பழத்தை பிரசாதம் என்ன வைக்கிறோமோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம். பெட்டில் அது மாதிரி படுக்கக்கூடாது. தரையில் படுத்து தூங்க முடியாது. தரையில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னால் தரையில் படுத்து தூங்க முடியாது. இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சுத்தமாக துவைச்சி வச்சுருக்க பெட்ஷீட்டு விரிப்புகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, கோவப்படாமல் சண்டை போடாமல் இருக்கணும். அப்புறம் அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 5 பேருக்கோ அல்ல ஒரு அட்லீஸ்ட் 2 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். அவ்வளோதான். விதிமுறைன்னு பார்க்கும்போது அவ்வளோதான். பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சோடனே அதை டிவிலையோ இல்லை கோவிலில் போய் பார்க்க முடியுதுன்னா பார்த்துட்டு தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும். குளிச்சுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் சாதம் வச்சு சாமிக்கு படைக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு டிவியில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா கோவிலில் போய் பாருங்கள். பார்த்துட்டு விரதத்தை நிறைவு பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணினேன். பால் பழ விரதம் இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இருந்தேன். இன்றைக்கி சந்தோஷமாக என் குழந்தையோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி விரதம் இருங்க. கண்டிப்பாக இந்த கந்தன் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு என்ன கோரிக்கை வச்சு நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார்.